வினோத் இயக்கத்தில் உருவாகும் ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் கடைசி படமாகவும் அரசியல் பிரவேசத்திற்கு முன்னோட்டமாகவும் இருக்கும் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு அரசியல் அதிரடி திரைப்படமாக உருவாகி இருக்கின்றது. ஆனால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி, படத்தின் மையக்கரு, விஜயின் அரசியல் பின்னணி ஆகியவற்றால் சில சிக்கல்கள் எழுந்துள்ளன. முன்னதாக விஜயின் அரசியல் பிரவேசத்தால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய வெளியீடு சரியாக இருக்கும் என்பதால் தேதி மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. படத்தின் போஸ்டர், டீசர்கள் அரசியல் தலைவராக விஜயை சித்தரிப்பதால் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்புக்கும் உட்படுத்தப்படலாம். படத்தில் தாவேகா கொடி, சின்னம், பாடல்கள் இடம்பெறலாம் என ஊகங்கள் கிளம்பின. விஜய் ஒரு அரசியல் தலைவராகவும் போலீஸ் அதிகாரியாகவும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வெளியானது. இதையெல்லாம் தாண்டி கரூரில் விஜயின் பிரச்சாரத்தின் பொழுது ஏற்பட்ட நெரிசல் பிரச்சனை ஜனநாயகன் படத்திற்கு பெரும் தடையாக மாறி இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தால் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விழாவிற்கு 40,000 பேர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திரையரங்கில் பல தரப்பினரும் வர வாய்ப்பிருப்பதால் ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள் என ஒரே இடத்தில் கூடி மோசமான சூழல் உருவாகலாம். தமிழ்நாடு முழுமையும் ஒவ்வொரு கட்சிக்கும், ஒவ்வொரு தியேட்டருக்கும் காவல்துறை பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருப்பது இயலாத காரியம். எனவே சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மே மாதம் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கலாம் எனவும் சில தகவல்கள் வருகின்றன.